வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். 4.1.7.755 இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்கிற வவுச்சர் ரிப்போர்ட்டுக்கான அப்டேட்டை பற்றி பார்ப்போம். மெனு பாரில் இருக்கிற அக்கவுண்டிங் ரிப்போர்ட்ஸ், இதில் இங்கே இருக்கிற வவுச்சர் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். இந்த செக்மெண்ட்டில் ஃப்ரம் டு டேட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நம்முடைய இன்கம்ஸ் அண்டு எக்ஸ்பென்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸை பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரிசிப்ட் வவுச்சர்னு இருக்கும்போது நம்ம கம்பெனிக்கான இன்கம்ஸ், அதாவது வரவுக்கான என்ட்ரி எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் வவுச்சருக்கு மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ், செலவுக்கான என்ட்ரி எல்லாமே பார்த்துக்கலாம். எகெயின் ரிசிப்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ரிப்போர்ட்லேயும் இந்த மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக கேஷில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்கு, யூபிஐயில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கேஷ் இன் ஹேண்ட் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கேஷில் மட்டும் 15,752 ரூபாய்க்கு என்ட்ரி வந்திருக்கு. இதுவே யூபிஐயில் மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது 43,634 ரூபாய்க்கு யூபிஐ மூலமாக வரவு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபில்டர் ஆப்ஷன் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். நாம் ஃபில்டர் பண்ணதை மறுபடியும் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ரெஃப்ரெஷ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மோடு ரீசெட் ஆயிரும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ரிசிப்ட் வவுச்சரில் டோட்டலாக எவ்வளோ என்ட்ரி ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை இன்கம்ஸ் என்ட்ரி பண்ணும்போதோ இல்லை எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி பண்ணும்போதோ ஈஸியாக பார்க்கறதுக்காக அந்தந்த செக்மெண்ட்லேயே வவுச்சர் ரிப்போர்ட் அப்படிங்கிற பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போதும் டைரெக்டாக வவுச்சர் டீட்டெயில்ஸ் செக்மெண்ட்டுக்கு வந்துடலாம். அடுத்ததாக 4.1.9.760 இந்த வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கிற மெயின்டைன் ஸ்டாக் ஆப்ஷன் இன் குயிக் அப்டேட் விண்டோ, இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பில் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ இந்த பில்லை சேவ் பண்ணலாம். அவைலபிள் ஸ்டாக் குவான்டிட்டி 2 அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் வருது. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா கர்சர் ஆனது எந்த ஐட்டமில் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆச்சி பாதாம் மிக்ஸில் 3 குவான்டிட்டி கொடுத்துருக்குறோம். ஆனால் அவைலபிள் ஸ்டாக்கு 2, அதாவது ஸ்டாக் வந்து 2 தான் இருக்குது அப்படின்னு மெசேஜ் வருது. ஐட்டமோட ஸ்டாக்கை நம்ம இந்த இடத்துலையுமே செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐட்டமில் ஃபிசிக்கலாக ஸ்டாக் இருக்குது, இந்த பில்லை சேவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த ஐட்டமுடைய ஸ்டாக்கை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ஐட்டம் செக்மெண்ட்டுக்கு வந்துடும். இதில் அந்த ஐட்டமை ஃபைன் பண்ணிவிட்டு இந்த மெயின்டைன் ஸ்டாக் இந்த ஆப்ஷனில் ஏற்கனவே எஸ் இருக்குது, இதுக்கு நோ கொடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பில்லிங்கை கண்டினியூ பண்ணலாம். இந்த வேலைகளை எளிமையாக்கிறதுக்காக இந்த ஐட்டம் ரோலையே F4 ப்ரெஸ் பண்ணும்போது ஐட்டம் டீடைல்ஸ் அண்ட் ரேட் அப்டேட் இந்த குயிக் அப்டேட் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோலையே மெயின்டைன் ஸ்டாக் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐட்டமுக்கு நம்ம மெயின்டைன் ஸ்டாக் எஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டிக் இருக்கும். ஜஸ்ட் இதை மட்டும் அன்டிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்டைன் ஸ்டாக்கு நோன்னு மாறிடும். இப்போ இந்த பில்லை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.